லைஃப் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஜென்ரலாக கமல் சார் படம் அப்படின்னாலே, சப்போஸ் அந்த படம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணலைன்னா ஒரு 10 வருஷம் கழித்து அந்த படம் கனெக்ட் பண்ணும். இல்லை அந்த டைமில் அது கனெக்ட் பண்ணலனாலும் டிவியில் ஒரு வாட்டி போடும்போதாவது இப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காலத்துக்கும் பேசும். ஏதோ ஒரு விஷயம் டெக்னிக்கலாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கதையோ ஏதோ ஒன்று நடிப்பில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் அவர் நடித்த படங்க அப்படி தான். ஒரு 234 படத்தில் ஒரு 15 படத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதி எல்லா படத்தையும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 15லேருந்து ஒரு 30 படம் எடுத்துருவோம். மீதி ஒரு 200 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணால் ஒரு படமும் ஒரு சப்ஜெக்ட். அது சினிமா எடுக்கணும்னு நினைக்கிற புதுசாக வர டைரக்டராக இருக்கட்டும் இல்லை நடிகராக இருக்கட்டும் எல்லாருக்குமே அது ஒரு பாடம் மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட இந்த தக் லைஃப் படத்தை நான் எதில் சேர்க்கறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. இது ஒரு மணிரத்னம் சார் படம் மாதிரியா இல்லை, சிம்பு எஸ்டிஆர் அவரோட படம் மாதிரியா இல்லை, கமல் சார் படம் மாதிரியா இல்லை. இந்த படத்தில் உருப்படியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மான் அவர் கொடுத்த அந்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. சரி, என்ன பிரச்சனை இந்த படம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் அவுட்டு அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் செக்கச்சவந்த வானம்னு ஒரு படம் கொடுத்தார். டேய் நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி குட் பேட் அக்லி அஜித் மாதிரி ஃபயராக காமிச்சார். படம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு விறுவிறுன்னு போவோம். இது மணி சார் படம் தானா, இவ்வளோ ஹரி சார் படம் மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு. ஒரு பக்கம் அரவிந்த் சாமி, சிம்பு அண்டு விஜய் சேதுபதி, அருண் விஜய் எல்லாம் வந்து மிரட்டியிருப்பாங்க அந்த படத்தில். கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா அந்த படம் ட்விஸ்ட்டு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது கிளைமேக்ஸ் சும்மா தீயாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்தது செக்கச்சவந்தவானம். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் தளபதியாக இருக்கட்டும், ஆயுத எழுத்தாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும். நாயகன் தளபதிலாம் வந்து இன்றைக்கும் வந்து தளபதி ரீரிலீஸ் பண்ணும்போது கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அப்படி ஒரு கல்ட்டான ஒரு படமாக இருக்குது. ஸோ நாயகன் ஒரு அருமையான ஒரு படம். எவ்வளோ படங்கள், கணத்தில் முத்தமிட்டால் எல்லா படங்களும் வந்து ஒரு ராவணன் எல்லாமே வந்து ஒரு ஆர்ட்டுனா படம்னா இது தாண்டா அப்படின்ட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மணிரத்னம் சார் என்ன பண்ணார் இந்த படத்தில், என்ன எதுக்காக இந்த படம், ஏன் இந்த தக் லைஃப், ஏன் இந்த டைட்டில், இந்த படம் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. கமல் சார் உத்தம வில்லன் எடுத்துப்போமே, பெருசாக உத்தம வில்லன் வந்து போகலை. ஆனால் கமல் சாருடைய நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது. அவருடைய நடிப்புக்கு அந்த படம் வந்து ஒரு தீனி போடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தீனியை அப்படியாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், அதையும் பண்ணலை. கமல் சார் வந்து ஒரு வில்லாதி வில்லன். தமிழ் சினிமாவில் நம்பர் 1 வில்லன் அப்படின்னா அவர் தான். நம்பர் 1 நடிகர்னாலும் அவர் தான். இந்திய சினிமாவிலே அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, கல்கின்னு ஒரு படம் வந்தது பிரபாஸ்து. அந்த படத்தில் சுப்ரீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் கமல் சார். அப்படியே வந்து ஆள வந்தான் மொட்டை கமல் மாதிரி அப்படியே ஒரு தலை மட்டும்தான் வந்துட்டு போகும், அந்த உடம்பு வரைக்கும். அதை பார்க்கும்போதே அச்சுச்சோ இவர் ரொம்ப பயங்கரமானவராச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தும். கல்கி படம் பார்த்தோம்னா பிரபாஸ் தான் 1200 கோடி. கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸு அந்த படத்தில் பிரபாஸை விட கமல் சார் கம்மியாக ஸ்க்ரீன் வந்தாலும் பேசப்பட்டார். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்த கமல் சாரை ஏன் மணிரத்னம் அவர்கள் வந்து யூஸ் பண்ணலை, ஒன்றுமே புரியல. ஸோ அப்படி ஒரு படமாக ஒரு வில்லத்தனத்தையாவது கமல் சார் காட்டியிருக்கலாம். இல்லை சிம்பு வந்து ஒரு மிரட்டி சிம்பு எஸ்டிஆரை வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம். இப்போ ஒரு படம் வந்தது பாருங்கள், 10 தலை. அதிலலாம் கொஞ்சம் லைட்டாக தான் வருவார், ஒரு கேமியோ மாதிரி எஸ்டிஆர். மனுஷன் மாஸ் அப்படி காமிச்சிருப்பார். ஒன்று எஸ்டிஆரை பெருசாக காமிச்சிருக்கலாம், இல்லை கமல் சாரை பெருசாக காமிச்சிருக்கலாம். 2 பேருமே வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க, 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க, 2 பேரும் என்னென்னவோ பேசுகிறாங்க, எதுவுமே கனெக்ட் ஆகலைங்க. ஒரு மாஸ்டர் படத்தை எடுத்தோம்னா விஜய் சார் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்டாக பண்ணாலும் பவானி மிரட்டுவார். ஒரு எண்ணெய் இருந்தால் எடுத்தோம்னா ஒரு பக்கம் வந்து அந்த விக்டர் அஜித் சார் வந்து சைலண்டாக இருந்தால் விக்டர் அருண் விஜய் மிரட்டுவார். இதில் கமல் சார் சைலண்டாக இருந்து எஸ்டிஆர் பேசப்பட்டிருக்கணும் நல்லா வேறு லெவலில். எஸ்டிஆர் இல்லை சைலண்டாக இருந்து கமல் சாரையாவது நம்ம பேசப்பட்டு இருக்கணும். 2 பேருமே பேச முடியல, மணிரத்னம் சாரையும் பேச முடியல. பட் ஏதோ ஒன்று எடுத்துட்டோமேன்னு எடுத்துருக்குறாங்க. வில்லனெல்லாம் பார்த்தோம்னா இந்த விக்கெட் எடுத்தால் சைன் போடுவாங்க பாருங்கள், எல்எஸ்ஜியில் ஒரு கிரிக்கெட் பிளேயரு ஐபிஎல்லில் அந்த மாதிரி இருந்தாப்புல. அயன் கமலேஷ் மாதிரி ட்ரை பண்ணுறாரு, ஒன்றும் செட் ஆகலை. நாசர் சார் அவர் ஒரு வில்லத்தனம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஏதோ ஒன்று காமிச்சிருக்கிறாரு. பட் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தில். ஸோ சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஓரளவுக்கு வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அபிராமி மேடம் அவங்க ரோலு, திரிஷா மேடமு, குறிப்பாக வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை உட்காந்துட்டு இருக்கிறாங்க சேரில். புஷ்பா படத்தில் பார்ட் 1 அல்லு அர்ஜுன் உட்காந்துருப்பார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு லுக்கில் அப்படி ஒரு இதில் ஒரு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படம்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து அதே ஒரு லுக்கில் வேறு படங்களை யூஸ் பண்ணணும். ஸோ ஒட்டு மொத்தமாக த்ரிஷாவோட கேரக்டர் வந்து அது ஒரு மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு ரோல் தான் த்ரிஷா மேடம்க்கு. அது வந்து உலகத்தில் நடக்காத எதுவும் காட்டல, நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஸோ நல்லா தான் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமாக இந்த படம் ஏதோ பண்ணுறாங்க, பட் எதுவுமே கனெக்ட் ஆகலை.
சரி என்ன தாண்டா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சுங்க. சிலம்பரசனும் ஐஸ்வர்யா லக்ஷ்மின்ற நடிகையும் இந்த அண்ணன் தம்பி பாசம் கண்டிப்பாக அந்த ஒரு 2 நிமிஷம் தியேட்டரில் நமக்கு கண் கலங்க வைக்கும். அது ஒன்று தான் இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக நான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படத்தோட மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் ஜென்ரலாக மணி சார் படத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ மணி சார் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்டிஆர், த்ரிஷா இவங்கள மாதிரி ஆட்களை வச்சு ஒரு லவ் சப்ஜெக்ட் அவர் அதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அது மாதிரி இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வினய் தாண்டி வருவாயெல்லாம் பார்த்தோன்னா சிம்பு அவர்களது இன்னமும் ஓடிட்டுருக்கு, ரீரிலீஸில் அதிக நாள் ஓடின படம். ஸோ அது மாதிரி ஒரு படத்தை மணி சார் பண்ணலாம், இல்லை செக்கச்சவந்தா வாடம் மாதிரியே ஒரு படத்தை கூட பண்ணலாம், இல்லை அவருடைய கல்ட்டில் நாயகன் தளபதி மாதிரியே ஒரு படத்தை வந்து திரும்ப அப்படியே ஒரு ஆர்ட்டாக பண்ணலாம். விஜய் சேதுபதி அவர்லாம் வந்து பார்த்தோம்னா எந்த மாதம் எந்த சேலரி பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரல எப்படி வேணால் நடிச்சு கொடுக்குறேன்னு நடிப்பார். அவர் மாதிரி ஆட்களை வச்சு அவருடைய முழு இதுவும் வந்து பண்ணலாம், முழு திறமையும். ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ இதை ஒட்டுமொத்தமாக தாண்டி இந்த படம் எப்படி தாண்டா இருக்குது, டேய் நீ என்ன தாண்டா சொல்ல வர இந்த ரிவ்யூவில், எதுக்குடா இவ்வளோ வன்மத்தை கொட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அஜித் சார் படமோ ஒரு விஜய் சார் படத்தையும் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ வன்மத்தை நான் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காகன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் கமர்ஷியல், நாங்கள் அவார்டுக்காக எதுவும் பண்ணல, மாசு, பாட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, காமெடி, ஃபைட்டு அப்படின்னு ஜாலியாக வந்துட்டு போயிடும். அது ஃப்ளாப்பாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். ஆனால் இந்த படம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு பக்கம் மணி சார், ஒரு பக்கம் கமல் சார், இவங்க ஒரு பெரிய லெஜண்ட்ஸ். இவங்க கிட்டேருந்து நம்ம இப்படி ஒரு படைப்பை வந்து நம்ம கண்டிப்பாக விமர்சனம் பண்ணி ஆகணும். ஏன்னா கமல் சாரே சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்து அந்த படத்தை எடுத்திருந்தாலும் நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், கமல் சார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதன்படி தான் இந்த தக் லைஃப் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் இந்தியன் 2 விட சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 மடங்கு பெட்டராக இருக்குப்பா. இந்தியன் 2லாம் தியேட்டரில் உட்கார முடியாது, பட் தக் லைஃப் தியேட்டரில் உட்காரலாம், அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு இந்த படத்துக்கு போகணும் இந்த வீக்கெண்ட்னா ஓகே, ஒரு படம் நான் பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பாருங்கள். பாப்கார்ன் வாங்குங்க, அப்படியே பாருங்கள், முடியும் வாங்க, அவ்வளோதான். பெருசாலாம் எதிர்பார்த்து போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று நான் பார்க்கணும். கமல் சார் ஒரு லெஜெண்டு, மணிரத்னம் சார் ஒரு லெஜெண்டு, அவங்க என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க, சரி போய் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. இந்த சந்திரமுகி 2ன்னு, ஆனால் சந்திரமுகி 2வை விடலாம் இது வந்து 100 மடங்கு நல்லா இருக்குப்பா. அந்த லெவலுக்கெல்லாம் மோசமாக இல்லை. பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று இல்லை, நிறையவே மிஸ் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் ஹானஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஒப்பீனியன் தான், திரும்ப சொல்கிறேன், ஒரு ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ தக் லைஃப் நான் இந்த வீடியோவில் சொன்னது தான், அது முழுக்க என்னுடைய ஒப்பீனியன். அண்டு படத்தை பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.